சிவாய மகாபெரிவா தொடிகளே சரணம் நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய மைண்ட் ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இந்த பதிவில் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்மளால் செய்ய முடியல, நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியல, டைலூட் ஆகிடுது, மைண்ட் டீவியேட் ஆகிடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். இது உண்மையான ஸ்டோரி, ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், ஒரு 11 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அந்த பையன். அந்த பையனுடைய அம்மாவுக்கு அந்த பையன் மியூசிக்கில், பியானோவில் ரொம்ப ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அந்த பையனுடைய அம்மாவுக்கு ஆசை. ஆனால் அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரிங்களா? ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் பியானோ டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுது, ரிட்டையர் ஆகிடுறாங்க. ரிட்டையர் ஆனவுடனே அவங்களுக்கு ஏர்னிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த கிளாஸில் போய் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பையனை சேர்த்து விடுறாங்க. அவனுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு சில டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரு சில பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க நிறைய சொல்லித்தரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க ஏனோ தானோன்னு இருக்குன்னா எந்த டீச்சருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி இந்த மியூசிக் டீச்சருக்கும் அந்த பையனை பிடிக்கவே இல்லை, ஏன்னா அவன் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. ஆனால் டெய்லி வந்துட்டுருக்கான், அவங்க அம்மா கொண்டு விடுவாங்க, சில சமயம் கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு கூட வரமாட்டாங்க. அவனே வருவான், அவனே போய்க்குவான், அவ்வளோதான். அவங்களும் அந்தளவுக்கு, டீச்சரும் அந்தளவுக்கு அவனே எதுவும் கேட்டுக்கவும் இல்லை. ஒரு நாள் வரலை, சரி அடுத்த நாள் வருவான், அடுத்த நாள் சேர்த்து அவனை கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க டீச்சர். ஆனால் அடுத்த நாளும் வரல. ஒரு வாரம் இதே மாதிரி வரல. அடுத்த வாரமும் பார்க்குறாங்க, அடுத்த வாரமும் வரல. சரி இந்த டீச்சர் விட்டுடுறாங்க. சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்க, அவன் வரலன்னு சொல்லிட்டான் போல இருக்க அவங்க அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை எதுவும் கம்யூனிகேட் பண்ணாமல் அதோட விட்டுட்டாங்க. ஒரு நாள் ஒரு எல்லா மியூசிக் ஸ்கூலுக்கும் ஒரு சர்க்குலர் வருது. என்னென்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மியூசிக் ஸ்கூலில் இருக்கிற பியானோ படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணுறோம். அது அந்த என்ன சொல்கிறது, எல்லாருடைய மியூசிக் திறமையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஒரு இது அரேஞ்ச் பண்ணுறோம். இது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதனால் எல்லா ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூலுக்கும் வருது. இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. இவங்கள்ட்ட ப்ரைவேட்டாக படிக்கிற பிள்ளைங்களையும் கொண்டு போய் அதில் சேர்க்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த பையன் பார்க்குறான். பார்த்துட்டு டீச்சருக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்னையும் இதில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, மழுப்பிக்கிட்டே சொல்கிறாங்க, இல்லைப்பா இது ஒரு பெரிய கன்சர்ட்டு, எல்லோரும் வருவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வருவாங்க, உன்னால் செய்ய முடியாது, நீ அந்த இடத்துல அசிங்கப்படுற மாதிரி இருக்கும், உனக்கு சொல்லிக் கொடுத்த எனக்கும் அது கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லிவிட்டு வச்சிடுறாங்க ஃபோனை. ஆனால் திரும்பி அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, 2 நாள் கழித்து திரும்பி ஃபோன் பண்ணுறான். இல்லை என்னை எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுடைய ஆசை, அது எங்கள் அம்மாவுக்காக நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டீச்சர் திரும்பியும் மழுப்பிட்டு விட்டுடுறாங்க. அடுத்த நாள் நேராக வீட்டுக்கே போயிடுறான் அந்த பையன். வீட்டுக்கு போயிட்டு அவன் திரும்பி காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்குறான். அவங்களுக்கும் மனசு இறங்கிடுது. மனசு இறங்கி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, லாஸ்ட் நேமாக வைக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே எல்லாம் அவன் வந்துடக்கூடாது, அவன் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுலேயே அவங்க டீச்சருக்கு ப்ரேயர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவன் தான் சொதப்பிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்காங்க அந்த டீச்சர். அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா நடக்குது. இந்த பையனுடைய பேரும் சொல்கிறாங்க, இவன் தான் கடைசி, அந்த இதுலேயே அந்த ஃபங்க்ஷன்லேயே அவன் பேர் தான் கடைசி. இவனும் போகிறான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மொசாட்டோவுடைய ரொம்ப ஃபேமஸான அந்த பியானோ மியூசிக்கை மட்டும் அவன் என்ன பண்ணுறான்னா ப்ளே பண்ணுறான். அந்த இருக்கிற அத்தனை பேரும் அப்படி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் லிசன் பண்ணுறாங்க. இந்த டீச்சருக்கு ஒன்றும் புரியல, இவன் எப்படி இதை கற்றுக்கிட்டான், இவனுக்கு பேசிக் மட்டும்தானே நம்ம சொல்லியே கொடுத்தோம், இவன் வரவும் இல்லையே, ஒழுங்காக லிசன் பண்ணவும் இல்லையே, இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த டீச்சருக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு ப்ரைஸும் கொடுக்குறாங்க, அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவனுடைய டீச்சரை கூப்பிட்றாங்க, அவங்க வர்றாங்க, இல்லை நான் இவனுக்கு சொல்லி கொடுக்கல, இவனாக தான் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அந்த டீச்சர் கேட்குறாங்க அவன்கிட்ட, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, எங்கள் அம்மா ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கேன்சர், அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு நான் வரலை, பியானோ கற்றுக்க வரலை உங்ககிட்ட. அப்போது எனக்கு என்ன ஒரு அலட்சியம் இருந்துச்சுன்னா, நான் வாசித்தாலும் எங்கள் அம்மாவுக்கு கேட்க போகிறதில்ல, நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற அலட்சியம் இருந்துச்சு.
ஆனால் இப்போது இந்த 2 வாரத்தில் நான் டே அண்ட் நைட்டாக உட்காந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் வாசித்தேன்னா எங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எமோஷனாக பேசுகிறான். அந்த டீச்சருக்கு ஒன்றுமே புரியல. அந்த டீச்சர் அந்த பையனை என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஜீவனை நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அவங்களுக்கு அப்படி ஒரு அழுக வருது அந்த டீச்சருக்கு. அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருக்குமே கண்ணீர் தானாக வருது. இதுதாங்க நம்ம இன்னைக்கு சொல்கிறது. ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு பர்பஸோட நான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணேன்னா அந்த கோல் டைலூட் ஆகக்கூடாது. அது எனக்கு கிடைச்சாகணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணோம்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு பிலோ ஆவரேஜ் லெவல்லே நம்ம வாழ்ந்தோம் போனோன்னு இருப்போம். ஆனால் நம்ம எய்ம் பண்ணதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது, ஒரு கோல் அப்படிங்கிறது, இவங்களுக்காக, எனக்காக, நாட்டுக்காக, கடவுளுக்காக, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒரு கோலை வச்சோன்னா அதை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். யோசித்து பாருங்கள், எல்லாருக்கும் அவங்களுடைய கோல் நல்ல வெளிச்சமாக தெரியும், செஞ்சு முடிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு அட்வைசஸ் தேவைப்படுது அப்படின்னா இதில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் மிராக்கிள் 333 அப்படிங்கிற ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அதனுடைய ஃபீட்பேக்கை இது கூட அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மேம், செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். லைக் எப்படி நம்ம பண்ணால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நல்லா டெமான்ஸ்ட்ரேஷனோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எமோஷ்னலான ஒரு செஷனாக இருந்தது மேம். லைக் இது இப்படிதான் அதை பண்ணணுன்ற ஒரு டெமோ ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிச்சிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இந்த பண்ணாமல் டெமோ பண்ணி எமோஷனாக இப்படி தான் பண்ணணுன்றது நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். செஷன் ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்ஸ் மேம். காலையில் மேம் ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறையவே நம்ம வாழ்க்கைக்கான தேவையான நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட மைண்டு, நம்மளோட மனசு இதெல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவையான பணம், அது எப்படி வரும், அந்த பணத்து கூட நம்ம எப்படி வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி நம்ம அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வாழ்க்கையில் நம்ம எது ஜெயிக்க போகிறோம், நமக்கு எது தேவை அப்படின்றது எப்படி நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் நம்ம 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 மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்றதுக்கான நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை நானுமே ப செஞ்சுன்னு இருக்கிறேன். செஞ்சு நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை டெய்லியும் நமக்காக ½ அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதை கண்டிப்பாக செஞ்சால் லைஃப்பில் நமக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் உண்மையாகவே நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதுவும் அந்த காலையில் 4:30 to 5 o'clock அப்படி நம்ம செஞ்சு அந்த விஷுவலைசேஷன் பண்ணுறது, நமக்கு என்ன பிடிக்கும் அந்த டான்ஸிங், இதெல்லாமே பண்ணுறப்போ அது நம்ம மைண்டுக்கு நமக்கு தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. எல்லாமே கண்டிப்பாக நமக்கு ஒரு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு நான்லாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் அதெல்லாமே உண்மையாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எனக்கு நடந்திருக்குது.